நான் வந்து வந்து இப்போ இங்கே தான் படிக்கிறா. 10th போறா. 9th வந்து ஹரிணி பேரு. அவ வந்து சிபிஎஸ்சி தான் படிக்கணும் அப்படின்னுட்டு நான் என்னோட கனவு அப்படி. சிபிஎஸ்சி நான் ஒரு பிஸ்னஸில் இருந்தேன். கொஞ்சம் பிஸ்னஸ் கொரோனா பட்டு கொஞ்சம் டல்லாகி போச்சு. என்னால் ₹1,00,000 வந்துருச்சு ஃபீஸு. எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு எஸ்ஆர்கே. சுற்றி நான் வந்து உமையாரில் இருக்கேன். இங்கேருந்து அது பக்கம்னா 4 கிலோமீட்டரு. அது பார்த்தா 6 கிலோமீட்டரு. அமௌண்ட்டு பார்த்தோம்னா 2 பேருக்குமே சேர்த்து ஒரு ₹65,000 தான் வருது. அவளுக்கு மட்டுமே ₹1,00,000 வந்து போச்சு. என்னோட காலகட்டத்தில் இப்படி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது பார்த்த உடனே இப்போ அவள் ஃபஸ்ட்டாக இருக்கா. தெரு ஃபுல்லாக போயிட்டு நான் வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்ட்டு அங்கே எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆனந்த இதுதான். அவ்வளோ இது அங்கே இருக்கிறவங்களுக்கே இல்லை. எஸ்ஆர்கே ஸ்கூலு அப்படின்றது ஒரு நேம் அங்கே தெரிஞ்சுக்குது. எங்கள் உதவியாரில் செல்வா நகரில் சாய்பாபா கோயில் ரீச் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. ஆனால் இவளால் எங்களுக்கு அங்கே ஒரு திண்டிவனத்துலேருந்து அவங்க பாட்டி எல்லாருமே வர வச்சு பார்த்தோம். இப்படி வந்துடுச்சுன்ட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுலேருந்து 1 மணி நேரத்தில் அவங்களாம் வந்துட்டாங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஆனால் இதை விட்டு போகாது. அது கடைசி வரைக்கும் இங்கே இருந்ததுல முடிச்சு தான் வர வருஷம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டு வருவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். இன்னொன்று ஆனால் அவங்களுக்கு ஆளாளர் மேலே அவங்களுக்குலாம் வந்து ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அவளும் நல்லா படிக்கிறா. ஒரு தமிழில் தான் 85 வாங்கினா. மீதி எல்லாமே 100. இப்போ மார்க் பார்த்தோம். நீங்கள் வேணா கூட பாருங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையோ 100 எல்லாமே 100 எங்களுக்கு எப்படி சந்தோஷம். நாங்கள் ஃபீஸில் கம்மி. நல்லா சொல்கிறேன். அவளுக்கு மட்டுமே 1,00,000 வந்து போச்சு. இங்கே 2 பேருக்குமே சேர்த்து 65,000. அதில் இருக்குங்களா, அதுவும் இல்லாமல் கோச்சிங் சூப்பர். அவளும் நல்லா பேசுகிறா. அவள் தான் கற்றுத்தரா. போகிறா ஹோம் ஒர்க் போகிறதுக்கு எல்லாம் நல்லா இது. அதனால் நாங்கள் விட்டோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு லேட்டாகவே பிடிக்கும் அப்படின்னு. எங்களுக்கு ஒரு பெருமை தானே இங்கே தான் இல்லை எல்லாம் கூட்டமாக ஆகிப்போச்சு. இங்கே வந்துட்டோம் நாங்கள். ஃபஸ்ட்டே வந்துட்டோம். எங்கள் வீட்டில் அவங்க பாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாங்க. நான் இங்கே தான் இருந்தது. இதில் தான் பார்த்தேன் டிவி. சின்ன பசங்க வந்து எல்லாமே நல்லா தேங்க்யூ சார். ஓகே.